அந்த சூடத்தை கையில் எடுத்து அப்படியே சுத்தினேன். எப்படி சோறு சோறுன்னு இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் மார்னிங் சிசி அண்ணா மணி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. அதே போல பாண்டியன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்க பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரா மேட்ச் நடத்துனீங்க, தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பிளேயர்ஸோட ஒத்துழைப்பு இல்லைன்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஏன்னா நாங்கள் டோர்னமெண்ட் நிறைய நடத்தி இருக்கிறோம், அதனால எங்களுக்கு தெரியும். ஸோ கலந்து கொண்ட அது போல நடத்தி கொடுத்த எல்லா பேருக்குமே நன்றி. இங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. ஓகே, நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவன் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2 விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் என்னன்னா போதை. அப்பயே போதை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ப கல் இருந்துச்சு. சோ கல்லை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. சோ அதுல 2 விஷயம் மட்டும் திருக்குறளை நான் வாசிக்கல, திருக்குறளை நான் சொல்லல, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே புரியாது. திருக்குறள்ல ஒரு கல்லுண்ணாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 குறள் சூப்பரா சொல்லியிருக்காரு. அதுல 2 குறளை மட்டும் நீங்க பாத்துட்டு சோ வேகமா முடிச்சிடறேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பல, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாண்டி கலைச்சிருக்கீங்க காலையில இருந்து. சொல்ல வந்த விஷயத்த வேகமா சொல்லிடுறேன். சோ கல்லு ஒன்றாது ரொம்ப ரொம்ப ரைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல திருவள்ளுவர் எழுதி இருக்கிறாரு, கல்லு ஒன்றது. கல்லு ஒன்றுட்டு படுக்கும் போது அவங்களுடைய பெற்றோரே, அதாவது அவங்களுடைய அம்மா அப்பாவே அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாமா, மதிக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. சோ கல்லு ஒன்றவனால எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியாது, அவனாலேயே தற்கரியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஓகே, நம்ம எல்லாருமே யாரு கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஓகேங்களா? சோ நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கிரிக்கெட்ல நிறைய பிளேயர்ஸ் போதையை யூஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? இந்நேரம் சச்சினே இந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. இந்நேரம் நம்ம சச்சினை பத்தி ஒருத்தர பேசுறோம் தெரியுமா?
ஆனா சச்சினை காட்டிலும் ஒருத்தவர் பேசப்பட வேண்டியவர் ஒரே ஒரு நோக்கத்தினால, ஒரே ஒரு சின்ன விஷயத்த அவர் விடாதனால இன்னைக்கு யாருனே தெரியாத ஒரு பர்சனா இருக்கிறாரு. யாருன்னு தெரியுமா? கரெக்ட், வினோத் காம்ப்ளி. சோ கண்டிப்பா வந்துட்டு அவரை பத்தி போய் படிங்க. சச்சினை நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, வினோத் காம்ப்ளி இருந்திருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா போதையை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இங்க இருக்கிற நிறைய பிளேயர்ஸ், சிலவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம், சிலவங்க இல்ல நான் எண்டில் இருக்கிறேன், சிலவங்க நான் செவ்வாய் கிரகத்துக்கு தான் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இருப்பீங்க. சோ எல்லாருக்குமே சின்னதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சோ இத பத்தி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது, அதனால நிறைய பேர் அடிக்கிறோம். இப்ப சின்ன பசங்க வந்துட்டு 14% சின்ன பசங்க, படிக்கிற பசங்க ட்ரக்குக்கு என்ன பண்ணிருக்காங்களாமா, அடிக்ட் ஆயிருக்காங்க. 77% மேல ட்ரக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 20% தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 3 மிக முக்கியமான மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள் போதையை பத்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, போதை அடிச்சாதான் என்னது, கெத்து. சோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குதுன்னா, தப்பான ஒரு மூட நம்பிக்கை, போதை அடிச்சாதான் கெத்து அப்படின்னு சொல்லியே வளர்க்கறதுனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா அடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, போதைன்றது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மருந்து நினைச்சுக்கிறோம். அப்படி எங்கேயுமே போடவே கிடையாது. மூணாவது மூட நம்பிக்கை என்னன்னா, போதை அடிச்சாதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க, சமுதாயத்துல நான் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல இடத்துல இருக்க முடியும். சோ இந்த மாதிரியான நிறைய மூட நம்பிக்கைகள் சொசைட்டில என்ன பண்ணிட்டு இருக்குது, இருந்துகிட்டு தான் இருக்குது. சோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, சின்ன பசங்க பெரியவங்களை பார்த்து உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஏய் இந்த அண்ணன் பாடுறா என்ன பண்றாரு, கூலி போய்க்கிறாரு, கணேஷ் வைக்கிறாரு, அதுக்கப்புறமா சரக்கு அடிக்கிறாரு, சீரட் அடிக்கிறாரு. சோ இதெல்லாம் என்னது, கெத்தான விஷயம் சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாங்க. சோ இந்த 3 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 விஷயமே கிடையவே கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போதன்றது என்ன கிடையாது, கெத்து கிடையவே கிடையாது. ஏன் 35 வயசுக்கு மேல நல்ல ஒருத்தவன் சரக்கு அடிக்கிறவன் பயங்கரமா சாதிச்சான்னு சொல்லிட்டு ஒரு தவணை சொல்லிருங்க பாப்போம். நான் மைக்க வச்சுட்டு போயிடுறேன். நல்லா சரக்கு அடிச்சு இந்த போதையில எங்கேயாச்சும் அடிக்ட் ஆகி சரக்கு அடிச்சுட்டு எங்கேயாச்சும் கீழே விழுந்து கிடப்பாங்க. அதை தவிர வீட்டப்படி சாதிச்சாங்கன்னு சரித்திரமே கிடையாது. சோ அதனால தவறான மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிச்சிருங்க. சோ அந்த போதையினால தன்னுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரு ஒரு வருஷத்துக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு தம்பியா ஒரு அண்ணனா நான் கேட்டுக்கிறது என்னன்னா, என்ன பண்ணுங்க, சே நோ டு ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஒரு 70% அடிக்கிறீங்களா, ஒரு 50% எடுத்துக்கோங்க. 50%ல இருந்து 40 30 நீங்க நினைச்சா முடியுங்க. நம்ம நிறைய நேரத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் விட்டுட்டு என்னால வாழவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதனால உங்களுக்கு நிறைய விதத்துல உடல் ரீதியா, மன ரீதியா, முக்கியமா குடும்ப ரீதியா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு, நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, நிறைய குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியான எதுவுமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னது, போதைதான். சோ ப்ளீஸ் விடுங்க, விடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல வரல, மூட நம்பிக்கையை மட்டும் தான் பேசுவாங்க. ரெண்டாவது விஷயம் நான் வளவலன்னு பேச விரும்பல, ரத்த தானம். சோ ரத்த தானம் இல்லாதனால இன்னைக்கு நிறைய உயிர்கள் இறந்துகிட்டு இருக்குது. நேற்று கூட ஒருத்தவங்க ரத்தம் இல்லாம இறந்து போயிருக்காங்க நம்ம சிஎம் ஹாஸ்பிட்டல்ல. சோ உங்களுடைய ரிலேட்டட்ல கிட்டத்தட்ட நமக்கு தேவையான ரத்தம் 4 கோடி யூனிட், ஆனா நமக்கு கிடைக்கிறது வெறும் 40,000, 4 லட்சம் யூனிட் தான் நமக்கு கிடைக்குது. வீட்டை எவ்வளவு ஷார்டேஜ் இருக்குன்னு பாத்துக்கோங்க நம்மளுடைய இந்தியால. சோ நீங்க எல்லாருமே இன்ன வரைக்கும் ரத்த தானம் பண்ணிருக்கோங்கன்றத கைதுக்குங்க. ஓகே சூப்பர், உங்க எல்லாருக்குமே கிளாப் பண்றேன். ரத்த தானம் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்ல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, போய் பண்ணுங்க. ஏன்னா ரத்த தானத்திலேயே நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது, தவறான நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. என்னன்னா ரத்தம் கொடுத்தா உடனே நம்மளுடைய உயிர் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரத்த தானம் பண்ணிட்டா உடனே வந்துட்டு என்ன பண்ணிடும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரத்த தானம் பண்ணிட்டா கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணிடக்கூடாதுப்பா, எதுனா ஆயிரும், சாமி குத்தமாயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது ரத்தத்தை கொடுக்கறத பத்தியும். சோ நிறைய பேர் சொல்லுவாங்க ரத்தத்தை வாங்கி என்ன பண்றாங்க, பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, அதனால என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ரத்தத்தை என்ன பண்றாங்க, கீழே கொட்டுறாங்க. சோ எல்லாமே பொய்யான ஒரு விஷயம். ரத்தத்தை வாங்கி நிறைய பேரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்ல விஷயம்னு ஒண்ணு இருந்தா கெட்டதை அதை என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, திணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ கெட்டதை பார்க்காதீங்க, அதுல இருக்க நல்ல விஷயத்த பார்த்து ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், 3 தடவை ரத்தம் கொடுக்கலாம். சரி, ஒரு வருஷத்துக்கு 3 தடவை ரத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க சாகிறதுக்கு கூட எத்தனை பேரை காப்பாத்தலாம் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல நீங்க காப்பாத்தலாம். உங்களால ஒரு சூப்பர் ஹீரோவா என்ன பண்ண முடியும். நீங்க இந்த இடத்துல 6 அடிக்கிறவங்க தான் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்க போற நபர் யாரு? சரி, மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனலோட, ஆனா உங்க பேரு சூர்யா வந்துட்டு இந்த மேட்சோட என்னது சூப்பர் ஹீரோ.
ஆனா உண்மையிலே வாழ்க்கையோட சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன் 150 பேரை என்ன பண்ணிருக்காங்க காப்பாத்தி இருக்கிறாருன்னா அவர் தானே சூப்பர் ஹீரோ. சோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாலே நிறைய பேர் காப்பாத்தி இருக்காங்க. சோ அந்த சூப்பர் ஹீரோவா நீங்களும் நானும் மாறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. என்னது? பிளட் டொனேஷன் பண்ணுங்க. சோ பிளட் டொனேட் பண்றதுல நிறைய நன்மைகள் இருக்குது. முக்கியமா உங்களுடைய அந்த இப்ப நீங்க எப்படி எங்க இருக்கிறீங்களோ அதே மாதிரி எப்பயுமே எப்படி இருப்பீங்க, எங்கால இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய பிளட் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணவே பண்ணாது, அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது உற்பத்தியே ஆகாது. நீங்க கொடுக்க புதுசா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கும். ரெண்டாவது இருதய வரதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. மூணாவதா உங்களுக்கு புற்றுநோய் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் தெரியுமா புற்றுநோய் வருது? ஏன்னா நீங்க அப்படியே ரத்தத்தை அப்படியே இருக்கனால ரத்தத்தினுடைய செல்கள் நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணிடும், காட்டாகி நிக்கிறதுனாலதான் புற்றுநோய் என்ன பண்ணுது வருது. சோ இப்ப நீங்க பிளட் கொடுக்க அந்த காட்டாகி நிக்கிற எந்த இடத்துலயும் என்ன பண்ணாது, காட்டாகி நிக்காது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும், புதிய செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம், பிளட் பிரஷர் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுடைய பிளட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, புதுசா சுரந்துகிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு உயிரை காப்பாற்றணும்ன்ற ஒரு மனசுல திருப்தி இருக்கும் தெரியுமா? அது ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஏன் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தவங்க லாஸ்ட் டைம்ல இறந்து போறாங்க அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிளட் என்ன பண்ணாங்க, கண்டிப்பா தேவை. ஆனா என்ன பண்ணல, கிடைக்கல. நாங்களும் தேடணும், என்னென்னமோ பண்ணோம், அந்த பிளட் குரூப் கிடைக்கவே இல்ல. சோ அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நன்மை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இது பண்ணி அது மூலமா பிளட் டொனேஷன் இது பண்ணோம், எல்லா பேத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். சோ அந்த ஒரு நல்ல விஷயத்தினாலதான் இன்னுமே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் நேத்து கூட அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்ட போது அண்ணன் உடனே நீங்க வாங்க, பரவாயில்ல, நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ரொம்ப தேங்க்யூ. சோ கெட்ட விஷயம் 1000 விஷயம் இருக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, பிளட் டொனேட் பண்ணுங்க. சோ தலசேமியான்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சாரி 7 minutes கிட்ட ஆயிடுச்சு. தலசேமியான்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது. அது என்னன்னா அந்த நோய் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பிளட் ஏத்தலாட்டினா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு உங்களுடைய பிளட் என்ன பண்ணுது, ப்ளீஸ் என்ன பண்ணுங்க, தேவைப்படுது. இன்னைக்கு மட்டும் என்கிட்ட ஒரு 3 பேர் கேட்டாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவங்களுக்கு கொடுக்க முடியல. நேற்று 2 பேருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இது வந்து நான் ஒரு வீடியோ எடிட்டர். சோ என்னோட டெய்லிக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் எனக்கு பிளட் அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணிடுது போயிருது. நீங்க எல்லாருமே சேர்ந்தோம்னா ஒட்டஞ்சத்திரத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பிளட் இல்லாம இருக்க மாட்டாங்க. சோ உங்கள்கிட்ட ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். சோ பிளட் டொனேஷன் பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ. 2 விஷயம் உங்கள்கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிற விரும்புறேன். 1 போதை இல்லாத ஒரு வாழ்க்கை, 2வது பிளட் டொனேஷன், ரத்த தானம். நீங்க செய்யுங்க, கண்டிப்பா இன்னும் நிறைய பேரை காப்பாற்றலாம், இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையை சேவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். நாயகரமான தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், எங்கள் பாசமிகு அண்ணன் ஆர் சக்கரபாணி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிப்புமிகு நகர கழக செயலாளர், நகர்மன்ற துணைத் தலைவர், பாசமிகு அண்ணன் பா வெள்ளைச்சாமி ஆகியோரது நல்லாசியுடனும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கா பாண்டியராஜன் அவர்களின் அன்போடும், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாணவர்களின் துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பி சுரேஷ்குமார் அவர்களின் ஒப்புதலோடும் மார்னிங் சிசியின் 6ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். 4வது பரிசை வென்ற மார்னிங் சிசி பி அணியினர் விழா மேலை முன்பு வர வேண்டும். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசினை வழங்க திரு சி சீனிவாசன் லட்சுமி ஜுவல்லரி மற்றும் சி அமுதன் அமெரிக்கன் பிசினஸ்மேன் 2 அன்பர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். பாண்டியராஜன் அண்ணன், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்கள் 3ஆம் பரிசு வெற்றி பெற்ற அணியின்
ராபின் சிசி நாவல் நாயக்கன்பட்டி அணியினரை மேடை வந்து வரவேற்கிறோம். கலைவாணன் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர் அவர்களை அன்புடன் மேடை வந்து வரவேற்கிறோம். டோர்னமெண்டோட தேர்ட் பிளேஸ் ராபின் சிசி நாவல் நாயக்கன்பட்டி. அடுத்தபடியாக இரண்டாம் பரிசு. இந்த பரிசினை வழங்குவதற்காக நேரு விஜயன் அவர்கள் SVLS மெட்டல்ஸ் உரிமையாளர் அவர்களை அன்புடன் மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மார்னிங் A அணி இரண்டாம் பரிசினை வென்றிருக்கிறார்கள். இந்த பரிசினை வழங்கியவர் நகரமன்ற துணை தலைவர் அவர்கள் அர்ஜுன் ப்ரோ இங்க ரன்னர் அப் மார்னிங் ஏ டீம். சக்கரபாணி ஐயா அவர்கள் கணேசன் சவுத் இந்தியன் ரயில்வே அவர்களை மேடை முன்பு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓடிசி நடத்திய 55,000 நம்மளோட சாம்பியன்ஸ் கண்ணன் RCC. ஃபைனல் போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் வெற்றி பெற்ற நபர் அவர்களுக்கு பரிசினை வழங்குவார் தங்கராஜ் அவர்கள். திரு தங்கராஜ் அவர்கள் தமிழக மின்சார துறை மேன் ஆஃப் தி மேட்ச் ஆஃப் தி பிளேயருங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் கண்ணன் RCC தீபன் அவருக்கு பதிலாக அபி வாங்கிறாங்க. திரு கண்ணன் அவர்களை மேலே முன்பு அன்போடு அழைக்கிறோம். இந்த பரிசினை பெற்றவர் மேன் ஆஃப் தி சீரியஸ் வருங்கால தலைவர் சூர்யா அவர்களை இந்த பரிசினை அடுத்த பரிசினை வழங்குவர் மாநில கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சதீஷ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டோர்னமெண்ட் கண்ணன் RCC அபி. அடுத்து சிறந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆகிய விருதை வழங்குவர் கண்ணன் RCC இருந்து அன்பு தோழர் சிந்தில் மற்றும் சரவணன் அவர்களை மேடை முன் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டினை வழங்க முதல் பரிசை பற்றி சென்ற கண்ணன் RCC இருந்து சரவணன் மற்றும் செந்தில் விளையாட்டு வீரர்கள் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசை பற்றி சென்றவர் ராஜசேகர் மார்னிங் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜசேகர் அவருக்கு. ராஜசேகர் அடுத்தபடியான பெஸ்ட் ஆல்ரவுண்டரை விருதினை வழங்குவர் யூடியூப் சேனல் உரிமையாளர் LHCC. இந்த உரிமையாளர் இந்த பரிசினை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேனல் உரிமையாளர் LHCC யூடியூப் சேனல் உரிமையாளர் இந்த பரிசினை வழங்குவார். நீங்க இங்க நடக்கிற மேட்ச் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுசா நடக்கிற எல்லா மேட்சையும் பார்க்கலாம். உங்க கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம்னா மறந்து எங்களுக்காக இங்க பணியாற்றிய யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அன்பு தோழரே.